இன்சுலின் அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்கள் நாள் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று 2ஆம் கட்டத்தின் 10ஆம் நாள் அகழ்பணி நடைபெற்றது. இன்று காலை யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்களும் தொல்லியல் விரிவுரையாளரும் பிரசன்னமாயிருந்து தொல்லியல் பீட மாணவர்களும் இந்த அகழ்பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை அவதானித்து சென்றார்கள். அத்தோடு இன்று 45 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 42 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய விட புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வின் போது மண்டையோடொன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் நேற்று சந்தேகத்துக்கு இடமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு குண்டு செயலடக்கம் பிரிவினர் வந்து அந்த பொருளை அகழ்ந்தெடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கியிருக்கின்றார்கள். அது ஆயுதத்தோடு காணப்படுகின்ற பரலாக கருதப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகிறது. ஆய்வின் பிற்பாடுதான் அது சம்பந்தமாக தெரிய வர இருக்கின்றது. தொடர்ந்து நாளை அரை நாள் வேலை நடைபெறும். அகழ்பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. நன்றி. மீட்கப்பட்டது இல்லை. எலும்புகளும் அந்த சுத்தவர ஆணிகள் அடிக்கப்பட்ட ஒத்த 1 வயது 2 வயதிற்கு உட்பட்ட பிள்ளையின் மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன நேற்றைய தினம். இருக்கலாம் என்று கருதப்படுற பரல் எடுத்தது பழைய இதிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. இன்று அதிகாலை அது எடுக்கப்பட்டு சான்று பொருளாக கையளிக்கப்பட்டிருக்கு. சரி